கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய சூழ்ச்சியின் மூலமாக யூதர்கள் என்று சொன்னாலே மனிதர்களை அழிக்கக்கூடிய இனவாதிகள் அவர்கள் எல்லாம் வெறி பிடித்தவர்கள். அவர்களுடைய சுய ரூபத்தை காட்டினார்கள். ஹிட்லர் 90 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்த பிறகு சில நபர்களை சில யூதர்களிடம் விட்டுவிட்டான். அவன் கொன்று சில யூதர்களை கொன்று குவிக்கவில்லை. அவன் இறக்கின்ற நேரத்தில் மரணிக்கின்ற நேரத்தில் ஹிட்லர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான், உலக நாடில் உள்ள மக்கள் எல்லாம் என்னை வசைப்பாடுகிறார், திட்டுகிறார்கள், ஏன் இவன் யூதர்களை கொன்று குவிக்கிறான் என்பதாக. நான் ஏன் கொன்றேன், ஏன் கொன்று குவிக்கிறேன் என்பதை உங்களுக்கு பின்னாடி தெரிவதற்காக வேண்டி சில யூதர்களை விட்டு செல்கிறேன். நீங்கள் நான் கொன்று குவித்தது சரிதான் என்பதாக நீங்கள் சொல்வீர்கள் என்று அவன் எழுதிவிட்டு சென்றிருக்கிறான். அன்பானவர்களே, இனி மக்களையும் அந்த கஸ்ஸா மக்களையும் ஈவு இறக்க இல்லாமல் மக்களை, பெண்களை, குழந்தைகளை கொன்று குவித்து இடம் இல்லாமல் நாடோடிகளாக அந்த மக்களை, கஸ்ஸா மக்களை ஆக்கி கொண்டிருக்கிறான் இஸ்ரேலிய பிரதமர். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹாஸ்பிட்டல் என்று சொன்னாலே அனைவர்களும் ஓடோடு சென்று பணி செய்யக்கூடிய இடம்தான் ஹாஸ்பிட்டல். கல்வியை கற்றால் ஒரு மனிதன் உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் என்ற உலகமே இன்னைக்கு போற்றக்கூடிய ஒரு இடம்தான் கல்விக்கூடங்கள். அந்த கல்விக்கூடத்திலேயும் நோயாளிகள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலேயும், அதே மாதிரி வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய டேரா போட்டு, பந்தலை போட்டு, குடிசைகளை போட்டு தங்கி இருக்கக்கூடிய ஏழை மக்களின் மீது டார்கெட் வைத்து இந்த இஸ்ரேலிய ராணுவம், இஸ்ரேலிய ராணுவம் என்று சொல்ல முடியாது, ராணுவத்துடைய போர்வையிலே தீவிரவாதிகள் அவர்கள் இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் மீது போட்டு மருத்துவம் போது கொன்று குவித்தார்கள். ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது பாம்புகளை போட்டு, குண்டுகளை போட்டு கொண்டு குவித்தார்கள். உணவுக்காக வேண்டி தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணவு பொட்டலங்கள் வந்தாலோ, உணவு தேடி அந்த மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாரோ, தண்ணீர் குடிக்கக்கூடிய இடத்திலே, உணவு சாப்பிடக்கூடிய இடங்களிலே, டேரா போட்டிருக்க இடங்களிலே அவர்கள் குண்டுகளை போட்டு மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருப்பதை சோசியல் மீடியாக்கள் மட்டுமல்ல, வல்லரசு நாடுகள் எல்லாம் தங்களுடைய மீடியாக்களிலே அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னால் சகோதரர்களே, இந்த உலகத்தையே நான் தான் ஆட்டி படைக்கிறேன், என் பேச்சு தான் கேட்க வேண்டும் என்பதாக நம்ம தாய்நாட்டின் மீது அதிருப்தி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் கூட ஒரு வார்த்தை கூட கஸ்ஸா மக்களை பற்றி, பலஸ்தீன் மக்களை பற்றி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கஸ்ஸா மக்கள் நாட்டை விட்டு ஓடு என்பதாக சொல்கிறார்கள். பலஸ்தீனுக்கு, அந்த இஸ்ரேலுக்காக வேண்டி கஸ்ஸமாகத்தான் இன்றைக்கு பலவிதமான மையத்துகள் மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே அதை கண்டித்துதான் இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இது புதியதல்ல. காசாவுடைய வரலாறு என்பது 2000க்கு மேற்பட்ட வருஷங்களுடைய வரலாறு. அந்த காசாவின் மீது எத்தனை ஆட்சியாக உலகத்தில் வந்தார்களோ அனைவர்களுடைய கழுகு பார்வை அந்த காசாவின் பட்டிருக்கிறது. நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு அரசனும் காசா என் கண்ட்ரோல்ல வர வேண்டும், ஒவ்வொரு அரசனும் காசாவுடைய பூமி என்னுடைய பூமி, 56 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் அந்த பூமியை அனைவர்களும் ஆட்சி செய்வதற்கு முயற்சி செய்தார்கள், தோற்று போனார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்தபடியாக மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய முதல் கிபிலா, ஹிஜ்ரத் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு 16-17 மாதங்கள் மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலமா இருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கு 3 இடங்கள் புனித ஸ்தலம். ஒன்று பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி. இது எல்லாம் எங்களுக்கு புனித ஸ்தலமாக இருக்கிறது. திருக்குர்ஆனிலே 15வது ஜுஸ்விலே இறைவன் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. நபிகளாரை மேராஜுக்கு வானுலகத்தின் பக்கம் இறைவன் அழைத்து செல்கிறான். இரவோடு இரவாக இறைவன் அழைத்து சென்றானே, எப்படி அழைத்து சென்றான்? வாகனத்தில் புறாக்களை அழைத்து சென்றான். மஸ்ஜித் ஹராமில் இருந்து மஸ்ஜித், அந்த ரோடு பக்கம் காட்டுங்க, ஹராம் காபத்துல்லாவிலிருந்து பலஸ்தீன ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்தார்கள். அந்த மஸ்ஜித் அக்ஸா என்ற புனித ஸ்தலம் எங்கு இருக்கிறதோ அதை பார்த்து இறைவன் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அந்த மஸ்ஜித் அக்ஸா சுற்று வட்டாரம் அந்த குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதப்படுகிறது. டோட்டல் சிரியா நாடே, கஸ்ஸா இடம், அதே மாதிரி பலஸ்தீன் இடம், ஜெருசலம் இருக்கக்கூடிய இடம்,
இடம் அதுவெல்லாம் இறைவனால் அபிவிருத்தி செய்யப்பட்ட அருள் இறக்கப்பட்ட இடமாக இருக்கும். அல்ல இறைவனால் அருள் இறக்கப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட அந்த இடத்தை கிறிஸ்துவர்களை ஒரு காலத்தில் இவர்கள் கொன்று குவித்தார்கள். இப்ப இஸ்லாமியர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, உலகத்தையே தன் கண்ட்ரோல வைப்பதற்கான முயற்சிகள் தான் இந்த இஸ்ரேலை சேர்ந்த இந்த பிரதமரும் அவர்கள் ராணுவமும் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய நாடுகளும் இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இது ஒருபோதும் ஆகவே ஆகாது. இன்னைக்கு வரை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கசாவிலே. பல்லீனாக ஆகாது. கண்டிப்பா ஒரு நேரம் வரும், பலஸ்தீனுக்கு இன்ஷா அல்லாஹ் விடுதலை கிடைத்தே தீரும். அல்லாஹ் ஜல்ல ஷான விடுதலை தருவான். நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்வேன். நம்மளால அவ்வளவுதான் முடியும். ஆர்ப்பாட்டம், அகிம்சை வழியிலே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். 2 விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பயானை கேட்கக்கூடிய நம்ம தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன். 2 விஷயம் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒன்று, இஸ்ரேலினால் தயாரிக்கப்பட்ட, இஸ்ரேலின் மூலமாக, இஸ்ரேலி கம்பெனியின் மூலமா தயாரிக்கப்பட்ட பொருளை இன்ஷா அல்லாஹ் பாய்காட் செய்வோம். இஸ்ரேலின் மூலமாக இப்போ ட்ரம்ப் நம்மின் மீது 25% அப்புறமா 50% வரி போட்டா இல்லையா? சோசியல் மீடியாவிலே அரசியல்வாதிகள் மற்ற கட்சிகள் எல்லாம் அமெரிக்கா பொருளை வாங்கக்கூடாது, அவனுக்கு லாஸை ஏற்படுத்த வேண்டும் என்று சோசியல் மீடியாக்கள் பரப்பனா இல்லையா? அதே மாதிரி நாங்களும் பரப்புகிறோம். இஸ்ரேலின் மூலமாக உருவாக்கப்பட்ட, இஸ்ரேலின் மூலமாக தயாரிக்கப்பட்ட அனைத்து பொருள்களையும் இஸ்லாமியர்களும் தொப்புள் கொடி உறவா இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் நாம் இன்ஷா அல்லாஹ் பாய்காட் செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் காணமே அல்லாஹ் தஆலா சொல்றார். இரண்டாவதாக, நம்ம என்னதான் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் இறைவனுடைய தொடர்பு நமக்கு இருக்கணுமா இல்லையா? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்களேன். இறைவன் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கணும். 900 வருஷத்துக்கு முன்னால், 900 வருஷத்துக்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இஸ்லாமியுடைய கையில இருந்த ஜெருசலம், பலஸ்தீன் இடையில ஒரு 90 வருஷமாக அந்நியருடைய கையில போனது. சொல்லி முடிச்சுக்கிறேன், அசத்து தட்டிட்டே இருக்கிறாங்க. 90 வருஷமாக அந்நியருடைய கையில போனது. அந்த நேரத்திலே சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற மாமன்னர் இருந்தார். அவர் இரவு பகலாக விடுதலைக்காக போராட்டம் நடத்தினார், போர்களை செய்தார். எந்த அளவுக்கு சொன்னால் தரைப்படையின் மூலமாக போர் செய்தார். அவர்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. வெற்றியுடைய அந்த காட்டை நாம் ரசிக்கலாம், நாம் சுகிக்கலாம் என்பதாக மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சுக்ரியா தொழுவதற்காக வருகின்ற நேரத்திலே இஷாவுக்கு பிறகு அவருக்கு செய்தி கிடைக்கிறது. கடல் வழியாக கப்பலின் மூலமாக விரோதிகள் பலஸ்தீனை தாக்க வருகிறார்கள், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பிடிக்க வருகிறான் சொன்ன உடனே அங்கேயே சஜிதாவில் விழுந்தவர் தான் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் அய்யூபி, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரவு முழுதும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார், இறைவனிடத்தில் தொழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ரப்பே, என்னிடத்தில் இருந்த போர் சாமான் காலியாகி விட்டது, மக்களுக்கு போராட்டம் நடத்தினேன், எங்க நாட்டை பாதுகாக்க, அந்நியர்களை விரட்டுவதற்கு பலவிதமான நாங்கள் போராட்டங்களை நடத்தினோம். இப்ப எல்லாம் என்னிடத்தில் எந்த விதமான சக்தி இல்லை, இனிமேல் நீ தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே தஹஜ்ஜுத் தொழுகையிலே அவர் தொழுதுவிட்டு அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டுவிட்டு மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த படியிலே, வாசல் படியில வந்து இறங்குகின்ற நெருகிறார். வந்து சலாஹுத்தீன் அய்யூபி பார்த்து சொன்னார், ஏ சலாஹுத்தீன், आप बेफिक्र रहिए, ओ सलाहुद्दीन, நீ கவலை இல்லாமல் இரு. रात की तहज्जुद की नमाज की बरकत से, तहज्जुद की नमाज में 2 कतरा आंसू की बरकत से अल्लाह ने दुश्मनों को, किश्तियों को समंदर में अल्लाह डुबा दिया. என்ன சொன்னார் அந்த பெரியார் இறைவன்? என்ன சொன்னார்? இரவு நேரத்திலே தஹஜ்ஜுத் தொழுத பிறகு இறைவனுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது இறைவனுக்கு முன்னால் 2 சொட்டு கண்ணீர் நீ விட்டீர்களே, அந்த 2 சொட்டு கண்ணீருடைய பரக்கத்திலே பலஸ்தீனை தாக்க வரக்கூடிய அந்த கப்பலை இறைவன் அந்த கடலிலே போட்டு மூழ்கடித்து விட்டான். பலஸ்தீனுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பெரியாரின் மூலமாக சலாஹுத்தீன் அய்யூபிக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. அன்பானவர்களே, அதுக்கு பிறகு
1901, 1973, 1948 எல்லா உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த பலஸ்தீனை அபகரிப்பதற்காக வேண்டி இந்த யூத இனத்தை சேர்ந்த இந்த கயவர்களை இந்த தீவிரவாதி உள்ளே புகுத்தி இன்னைக்கு எல்லா நாடுகளையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே ரெண்டு வேலை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஒன்னு அவனுடைய தயாரிப்பை பாய்காட் செய்யணும், இரண்டாவதாக தஹஜ்ஜுத் தொழுது அந்த மக்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும், துஆ செய்யணும் இன்ஷா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். மூணாவதாக நம்ம மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்போம். எப்படி பல நாடுகளுக்காக நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்களோ, பலஸ்தீனுடைய விடுதலைக்காக வேண்டியும் கஸாவிலே போர் நிறுத்துவதற்காக வேண்டியும் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக வேண்டி பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்திய மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலஸ்தீன் மக்களையும் கஸா மக்களையும் பாதுகாப்பானாக. சலாஹுத்தீன் அய்யூபி காலத்தில் வெற்றி கொடுத்த மாதிரி அந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 6 மணிக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 6-8 மணிக்கு தொழுகை. ஆகவே கோஷமிடக்கூடியவர்கள் விரைவாக